வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சால்ஜியுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அவ்வப்போது வாழ்க்கையில் ஏற்படும் தவறுகளை தற்றுவதனை செயல் திருத்தம் என்ற 2 வரிகளிலும் திருத்தி தன்னை தூய்மையாக்கி கொண்டே இருத்தல் வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். செயல் பேச்சு 2க்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தான் செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தல் சிவகருணை சீவன்களை துளிர்க்கும் என்ற செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்கள் எல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த மனித பிறப்பு என்பது கிடைத்திருக்கிற பிறப்பு. எல்லா உயிர்களும் உள்ள உடம்பு தன்னினத்தை பெருக்கும், தன்னினத்தை பாதுகாக்கும். மனிதன் மட்டும்தான் நான் யார், எங்கிருந்து வந்து துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிற பிறப்பு. இறைவன் பிளஸ் ஆணவம் கர்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் மைனஸ் ஆணவம் கர்மம் ஆகி இறைவனாக நாம் மாறி நின்று அந்த இறைவனுடைய இணைப்போடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை மனிதருக்கு மட்டும்தான். நாம இதை புரிந்து கொள்ளணுங்க. இந்த உணர்ந்த மகான்கள் நாம பக்தி மார்க்கத்தை ஏற்படுத்தினாங்க. நம்மை நாம் குழந்தை பிராயத்துல முழுமைப்படுத்திக் கொள்வதற்காக 16 அடிப்படை காரணங்களால 7 விதமான சம்பத்துக்கல்ல உருவமைப்பு, அறிவின் உயர்வு, குணம், கீர்த்தி, உடல்வழிவு, சுகம், செல்வம் இதை நிறைவு செய்வதற்காக இந்த உருவ வழிபாட்டுல மந்திரம், எந்திரம், தந்திரம் என்ற அடிப்படையில உருவங்களை ஏற்படுத்தி நம்மை நெறிப்படுத்துவதற்காக குழந்தை பிராயத்துல குழந்தைகளுக்கு அவ்வளவா புரிய வைக்க முடியாது. அதே போல அந்த பருவமடைகிறதுக்கு முன்னாடி பெண்களுக்கு 14 வயது முடிவுக்கு பிறகுதான் ஆண்களுக்கும் இந்த உயிரிழ பயிற்சியும் அந்த தீட்சையும் கொடுக்க முடியும் என்ற காரணத்தினால அவர்கள் இந்த பக்தி மார்க்கத்தை தோற்றுவித்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பக்தி மார்க்கத்திலே இறுதி வரையில நாம இருந்து இதிலேயே ஒரு பலன் பெற முடியுமா என்பது கேள்விக்குறி. வேதாத்திரியத்துல நாம நம்மை முழுமைப்படுத்திக் கொள்வதற்காக தற்சோதனை என்ற ஒன்றை சாமிஜி நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறாங்க. எல்லா மகான்களும் கவி வடிவுடையும் விளக்கங்களையும் அவங்க அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்து சென்றிருக்கிறாங்க. அவனா சாமிஜி அவங்க நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்தையும் நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நம்ம நல்லதை மட்டும் பயன்படுத்தி வாழும்போது நாம் எப்பவுமே அந்த தெய்வீக நிலையிலே இருக்கலாம். நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கலந்த பதிவுகளையும் நம்ம முன்னா நீக்கிக் கொண்டே வாழ்வது அந்த மனித பிறப்பினுடைய நோக்கம். நம்முடைய களங்கங்கள் அனைத்து நீங்கிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா நாம் இறைவனுடைய சொரூபமாக நாம் மாறி நின்று வாழ முடியும். சாமிஜி 25 பர்த்டேல சொல்றாங்க, உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலகினிலே 75 ஆண்டுகள் வாழ்ந்து இறைவனையே அவ்வப்போது உணர்த்திட்டேன். செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன். கருத்தொடரால் பின் பிறவி இல்லை, இனி இல்லை, கர்மவினை மிச்சமில்லை, இச்சு இல்லை எதுனுங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நமக்கு வரக்கூடிய அந்தந்த ஒவ்வொரு மைக்ரோ செகண்டு வரக்கூடிய எண்ணத்தை தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு எண்ணம் ஆராய்தலா, ஆசை சீரமைத்தலா, சினம் தவிர்த்தலா, கவலை ஒழித்தலா என்ற இந்த 4 தற்சோதனைகளை நம் மனதுல நிறுத்தி ஒரு எண்ணம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு தேவை தெய்வீகத்தை பயன்படுத்தி அதே போல பழக்க சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவங்களை நல்லதை எடுத்து வாடும்போது நாம் அந்த
தற்சோதனையில சிறந்து விளம்புறோம். அதே போல ஆசையை சேமிச்சுக்கணும். சினம் தவிர்த்து வாழணும். கபடு ஒழித்து வாழணும். இந்த தற்சோதனையோடு வாழும்போது நாம் நம்மை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அந்த இறைவித்த தன்மைக்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறோம் என்ற அந்த பேருண்மையை நாம உணர்ந்து கொள்ளலாம். இதை புரிந்து கொண்டு வாழணுங்க. நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.